ஃபாரெக்ஸ் கோல்டு அண்ட் கிரிப்டோவில் பிட்காயின் இதோட ட்ரெண்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் இது ஃபர்தராக எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துலாம். ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பரர். பிட்காயின் பொறுத்த வரைக்கும் 97,900 ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆல்ரெடி இதோட ஹிஸ்டாரிக்கல் ஹையாக இருக்கக்கூடிய 104, அதாவது $104,000 போயிட்டு ரீச் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹை வாலடைலாக கீழே இறங்கியிருந்தாங்க. நியர் வந்து பார்த்தீங்கன்னா $91,000 வந்து டச் பண்ணிவிட்டு அது திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து சஸ்டெயின் ஆகி நிற்கிறாங்க. இது ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்டை கிரியேட் பண்ணிட்டு தான் மேலே போயிருக்கு. ஆல்ரெடி இந்த இடத்துல டிமாண்ட் இருக்குது, இந்த இடத்துல பை அப்படிங்கிறது தான் ஆரம்பிச்சிருக்காங்க. பட் பையர் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை டிமாண்டபிள் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக, அதாவது $108,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஹை வாலடைல் மார்க்கெட், ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிட்டர்ன் அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல கிடைக்கும். பட் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா பையராக இருக்கலாம். பட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99,600க்கு மேலே பையராக இருக்கலாம். டார்கெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா $107,700 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஹை ரிட்டர்ன் அப்படிங்கிறது இந்த இடத்துல பாசிபிள் தான். பட் பையபோ ஜோனுக்கு மேலே இருக்கிற பட்சத்தில் நம்ம பையராக இருக்கலாம். ஸோ இதை பொறுத்தவரை சப்போஸ் நான் செல்லராக இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வேண்டாம். செல் அப்படிங்கிறது இந்த இடத்துல கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஸோ எப்போ செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 90,875 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம செல்லராக மாறலாம். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டவுன் அப்படிங்கிறது பாசிபிள். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் $86,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா $75,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது பொசிஷனலி. ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பையராக இருக்கிறது பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா 99,600க்கு மேலே பையராக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு என்ட்ரியாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோல்டு. ஸ்பாட் கோல்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். XAU USD இதை பொறுத்தவரைக்கும் கரண்ட்டாக $2,638 ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோனில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பண்ண வேண்டியது. பிகாஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைக்கான கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பண்ணலாம். பட் ரிஸ்கி பை, இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் பை எடுக்கணும். இந்த ஓவராலாகவே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு ஜிக்ஸாக் மொமெண்டம் தான் கொடுத்துருக்கு. இதை டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேட் எடுக்கிறது ஒரு நல்ல டெசிஷனாக இருக்கும். பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிஸ்கி பை எடுத்தோம்னா இதோட ப்ரைஸ் வந்து அப் டு, அதாவது 2672 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஹை வாலடைலாக தான் இருக்கும். ஸோ இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா 2688 அப்படிங்கிற ஆல்ரெடி நம்ம கொடுத்த டார்கெட் இந்த இடம் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஒரு ஸ்ட்ராங் பையாக மாறும். பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக கொடுக்க முடியல. ஸோ அகெயின் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த வாங்கியிருக்கிற பட்சத்தில் எனக்கு எக்ஸிட் அப்படிங்கிறது எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய 2621க்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செல் பண்ணிவிட்டு ஸோ செல்லராக மாறணும். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக 2605 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போகணும். அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு 2573 வரை போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த இடங்களை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆச்சுன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட்டை விட்டு ஒரு பெட்டரான ப்ராடக்ட்டை கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பிட்காயின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் வாலடைலாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். இதுவே XAU USD பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வாலட்டிலிட்டி இல்லை. ஒரு ரிஸ்கி பை அப்படிங்கிறது தான் கிடச்சிருக்கு அண்ட் ரிஸ்கி சேல் தான் கிடச்சிருக்கு. கொஞ்சம் அவாய்ட் பண்ணி தள்ளி நிற்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல டெசிஷனாக இருக்கும். இது எப்படி இருந்தது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட்.